வெங்காயமும் தக்காளியும் ரேட்டாக இருக்கும்போது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். சிக்கன் ஃப்ரை தான் செய்யலாம். தக்காளியும் வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பு மேலே ஒரு கடாயை வச்சுக்கலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் நம்ம வாஷ் பண்ணி வச்ச சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கன்லேருந்து தண்ணி விட்டு வரட்டும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டதும் கொஞ்சம் மஞ்சள் தூள், மிளகாத்தூள், உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடியை போட்டு நம்ம சிக்கன்லேருந்து வந்த தண்ணியை சுண்டற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதும் கடைசியாக கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வாசனைக்காக. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரசம் சாதம், சாம்பார் சாதத்துக்கெல்லாம் இது சாப்பிட. என்னடா தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எதுவுமே போடல, நல்லா இருக்காதுன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டேஸ்ட்டு ஒரு தடவை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போகும். சாம்பார் சாதத்துக்கு அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.